முருகனுக்கு உரிய நெய்வேத்தியம் கந்தரப்பம் அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. நல்லா இந்த மாதிரி ஆயிலே குடிக்காமல் நல்லா சாஃப்டாக வரும். இதுக்காக பச்சரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரும். நம்ம என்ன ஷேப்பில் மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா இந்த மாதிரி ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பணியாரக்கல்ல கூட ஊற்றி எடுக்கலாங்க. அப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் திணை மாவு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இன்னைக்கு கரண்டியில் தான் நான் வந்து எடுத்து விடுறேங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா விட்டு நமக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் குழிக்கரண்டி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன். சின்ன ஸ்பூனில் கூட நம்ம விட்டு எடுக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இதுக்காக நான் பச்சரிசி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து மேலே வந்து கோபுரமாட்டம் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் உளுந்து எடுத்துருக்கிறேன், முழு உளுந்து. அதுக்கப்புறமா அதுலேயே 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு. அவ்வளோதாங்க. இதை நல்லா 2-3 வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஊற விட்டுறலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். மெயினாக இந்த ஆயில் குடிக்காது. இப்போ இதை 3 மணி நேரம் ஊறுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதோட நான் ஏலக்காய், ஏற்கனவே வெல்லம் வந்து எப்பயும் நான் பாகு காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன். இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாங்க. கருப்பட்டி கூட நல்லாயிருக்கும். இப்போ 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டேன். இதில் தண்ணி சேர்க்காம அந்த வெல்லமே தான் நான் மட்டும் சேர்த்தி தான் அரைக்க போகிறேன். துருவி கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே பாகு வந்து காய்ச்சி வச்சுருப்பேன் அது ஃப்ரீசரில், அதனால் அது கட்டி ஆயிரும். நான் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி காய் அப்போ துருவி நான் சேர்த்துறேங்க. இப்போ இதுலேயே 2 ஏலக்காவும் சேர்த்திக்கலாம். நல்லா வாசமாக நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதோட நான் அந்த வெல்லம் வந்து சேர்த்துறேங்க. அவங்களுக்கு தேவைக்கேற்ற நம்ம அந்த ஸ்வீட்டு வந்து நம்ம கூட்டியோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதில் தண்ணி விட வேண்டாங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு. அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா அதுவே நம்ம ரொம்ப தண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப பிரிஞ்சிரும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணுங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் மிக்சியெல்லாம் நம்ம கழுவியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதில் இருக்கிறத மட்டும் நம்ம சுத்தமாக எடுத்து போட்டு நம்ம அப்படியே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. பனியார் சட்டியில் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆயில் வந்து ஏற்கனவே காய வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து குழிக்கரண்டியில் தான் நான் எடுத்து விட போகிறேன். ஸ்பூனில் எடுத்து விடுறவங்க விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்றைக்கி வந்து இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நான் காலையில் 9 to 12க்குள்ளே நான் பூஜை பண்ணேன். பண்ணாதவங்க மாலையில் வந்து 6 to 9 மணி வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி வந்து புத்த பூர்ணிமா, பௌர்ணமி எல்லாமே கலந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். பண்ணாதவங்க ஈவினிங் டைம் கூட பண்ணிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு பக்கமாக நம்ம கொஞ்சம் இது வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த அரிசி அதனால் நம்மளுக்கு சீக்கிரமாக கருப்பாயிரும். நம்ம அதனால் மெயினாக வந்து அந்த எண்ணெய் பக்கம் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும் இந்த அப்பம் பண்ணுற வரைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பக்கத்துலேயே இருந்து திருப்பி போட்டு தான் நம்ம எடுக்கணுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா தீஞ்ச மாதிரி